விஜய் மீண்டும் பிரச்சாரம், மறுபடியும் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டதா தகவல் வந்திருக்கு. விஜய் மேலே ஒரு சந்தேகம் வரும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அவர் கிண்டல் பண்ணாங்க எல்லாருமே. அவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துற ஒரு விஷயமா தான் அது இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் ரொம்ப அவசியப்படுதா? தெளிவாக நேர்மையாக ஒரு பதில் சொல்றதுன்னா யாரை வேணா சந்திக்கலாம் அவர் ஆக்சுவலா. அமித்ஷா அவர்கள் எப்படியாவது விஜய கூட்டணி கொண்டு வந்துருவாரு. அந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டதிலிருந்து அப்படிதான் ஒரு பார்வை பரவலா முன்வைக்கப்பட்டது. அவர் மேல கேஸ் போடணும் ஆக்சுவலா. ஜோதிமணி அவர்கள் 10 வருஷம் தொடர்புலாம் இருக்கு காங்கிரஸுக்கோ விஜய்க்கோ அப்படின்லாம் சொல்றாங்களே. தமிழ்நாட்டிலே அவருடைய செல்வாக்கு அன்டெஸ்டட்னு போட்டு என்னன்னு தெரியாது இருக்கு. இன்னொரு லாங்குவேஜ் பேசுற மாநிலத்தில் அவருக்கு என்னங்க இருக்க முடியும்? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிறதும் போயிடும், பறக்கிறதும் போயிடும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். விஜய் மீண்டும் பிரச்சாரம் செய்திகளில் பரவலாக இன்னைக்கு பேசப்படுது. மறுபடியும் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டதா தகவல் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கார். முதல்ல எடுத்த உடனே இப்போ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அவர் கிண்டல் பண்ணாங்க எல்லாருமே. அப்புறம் பரந்தூரில் போய் கலந்துட்டார். அதுக்கப்புறம் சிவகங்கை காவல் மாநிலத்தில் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே தலைமறைவாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊராக போக ஆரம்பித்தார். ஒரு 6வது பொதுக்கூட்டம் பேசும்போது தான் பிரச்சனை வந்தது கரூரில். ஸோ கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரி, அடுத்தது அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து கீழே வந்து கட்டுமானங்கள் அமைக்கணும். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா ஒன்றியங்கள் லெவலில் ஆட்கள்லாம் போட்டோம், எல்லாருக்கும் டிஜிட்டல் ஐடி கார்டெலாம் கொடுத்துருக்கோம், கியூஆர் கோட் ஐடி கார்டெலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரொம்ப லேட்டஸ்ட்டாக பேசுகிறாங்க. அது எவ்வளோ தூரம் கீழே அவங்க கட்டுமானங்களை பலப்படுத்தியிருக்காங்கன்னு நமக்கு ஐடியா இல்லை. ஆனால் அது பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய் வந்து அந்த கட்சியில் விஜய் மட்டுமே ஒரே தலைவராக இருக்கார். வேறு அடுத்த கட்ட தலைவரெலாம் ஆலோசகர்களாக தான் இருக்காங்களே தவிர அவங்களாம் தலைவர்களாக இல்லை. அதனால் அவர் போனால் தான் வந்து அங்கே ஓட்டு போன்ற விஷயங்கள்லாம் அவருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடுத்த கட்டமாக வந்து இப்போ இந்த ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து வகுத்தாங்கன்னா ஒவ்வொரு கூட்டம் பொதுக்கூட்டம் எப்படி நடக்கணுன்ட்டு அதுக்கப்புறம் இவர் போவார். ஆனால் அது ஒரு காரணமாக சொல்ல முடியாது. ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கி கூட போகலாம். இப்போ நேற்று பிரதமர் வந்தார், அவர் ரோட் ஷோ நடத்திட்டு போகிறார் அவர் பாட்டுக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் அந்த எஸ்ஓபின்ற விஷயங்கள் போடவே இல்லை. இன்னும் இப்போ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ரோடு ஷோவோ எப்படி நடத்தணுன்றதுக்காக விதிமுறைகள்லாம் வகுக்கணும்னு சொன்னாங்க. இதுவரையும் எதுவுமே வகுக்காத இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வச்சுக்கோங்க. அதனால் வந்து ஈவன் எடப்பாடியே வந்து பயணம் போகிறத நிறுத்திட்டு தானே இருக்கார். ஸோ அதனால் இவரும் போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இவர் வந்து நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. திருப்பி பாஜக நயினார் நாகேந்திரன் போய் தாவேக்காவுடன் கூட்டணி உண்டான்னு கேள்வி கேட்டுருக்காங்க. அதெல்லாம் அவர் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்படி கூட்டணி உண்டான்னு கேட்கறதுனாலேயே விஜய் மேலேயே ஒரு சந்தேகம் வரும். அதனால் விஜய் வந்து பாஜக எதிர்ப்புன்றது சும்மா அது அது கூட்டணி சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் திருப்பி நயினார்கிட்ட கேட்குறாங்க? அப்போ இவர் பாஜகவோட பி டீமா, அங்கே போய் கூட்டணி சேர்ந்துருவாரா அப்படின்னா அது விஜய்க்கு பின்னடைவு வரும். விஜய்க்கு வர ஓட்டு போயிடும். அதில் ஆக்சுவலாக ஒரு பாஜகவோட ஒரு சேர மாட்டேன்னு இவர் சொன்னால் கூட திருப்பி நயினார் நாகேந்திரன் போய் தாவேக்காவுடன் கூட்டணி உண்டான்னு கேட்க ஏதோ தாவேக்காவும் இதில் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டிருக்கோ, அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் மக்கள்கிட்ட வரும். அதனால் அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் தெளிவாக மத்திய அரசு கொள்கை ரீதியாக எதிர்க்கிற விஷயங்களை ரொம்ப தீவிரமாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தான் வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு கிடைக்கும். இல்லாட்டி அது வந்து திமுக கூட்டணிக்கு அப்படியே சிதறாமல் போய் சேருவாங்க சொல்லலாம். இப்போ இந்த பிரச்சாரம் ஒன்று நீங்கள் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி எஸ்ஓபி ஒன்று அமல்படுத்தவே இல்லை, அது விவாதத்தில் தான் இருக்குது, ஒன்று முடிவு வரல. இப்போ இந்த நேரத்தில் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் ரொம்ப அவசியப்படுதா? தேர்தல் நெருங்குது இல்லை, வேறு வழி கிடையாது. தே ஹேவ் டு ஸ்டார்ட். ஏன்னா இவர் வந்து கட்சி ஆரம்பித்து இன்னும் 3 மாவட்டங்களுக்கு தான் போயிருக்காரு. திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர் தான் போனார். இங்கே கரூரில் வந்து ஹெல்டப் ஆகிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இன்னும் பல மாவட்டங்களுக்கு போயிட்டு 38 மாவட்டங்களில் பல மாவட்டங்களுக்கு இன்னும் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவர் போனால் தான் வந்து கட்சி ஆக்டிவேட் ஆகுவாங்க, உற்சாகம் வரும் கட்சிக்காரங்களுக்கு. அதனால் இவர் கண்டிப்பாக வந்து பயணத்தை தொடர வேண்டிய கட்டாயத்தில், மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இவர் வந்து யாரையுமே சந்திக்காத, வெறும் பத்திரிகையாளரையும் சந்திக்கிறது இல்லை. அதையாவது சந்தித்தா பரவாயில்ல. அதில் அவருக்கு என்ன தயக்கம் பயன் நமக்கு தெரியல. பத்திரிகையாளரை சந்திக்கிறதுல பல கேள்விகளை அவர்கிட்ட கேட்கலாம், பல விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தலாம், மக்களுக்கும் அவர் கட்சிக்காரர்களுக்கும் பல விஷயங்களை தெளிவுபடுத்தலாம். எதுக்காக அவருக்கு யார் தவறாக அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பத்திரிகைக்காரங்களை சந்திக்கலை. அவர் சந்திக்கிறதுனால பயப்படுறாரு அவருக்கு. அது என்ன ஒருவேளை பத்திரிகைக்காரன் கனாமலன்னு கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்ல முடியாது, நம்ம மாட்டிப்போன்னு பயப்படுறாரா? அதில் வந்து ஒரு விஷயம் இல்லை. தெளிவாக நேர்மையாக ஒரு பதில் சொல்கிறதுனா யாரை வேணால் சந்திக்கலாம். அவர் ஆக்சுவலாக பதில் சொல்ல விரும்பாத கேள்விகளுக்கு இதுக்கு என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாதுங்க, அப்புறம் பதில் சொல்கிறேங்க, இது வந்து தேவையில்லாத பிரச்சனைங்க, இது சர்ச்சைக்குரிய பிரச்சனைங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரேடியாக ஒட்டுமொத்தமாக பத்திரிகையாளர்களே சந்திக்காமல் இருந்தாருன்னா அது அவருடைய தரப்பை வந்து தெளிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத. அவர் கூட்டத்தையும் போடலை, பத்திரிகையாளரையும் சந்திக்கலைன்னா
அது அவரை பற்றின ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற பல சந்தேகங்களுக்கு தெளிவு கிடைக்காத போகும்போது அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா தான் அது இருக்கும். ஏற்கனவே கரூரில் வந்து அவர் வந்து அங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம அவங்கள கூப்பிட்டு பார்த்தது, முதல்லயே வந்து அந்த சம்பவம் நடந்தபோது அங்கே போய் அவங்க கூட இருக்காமல் திரும்பி வந்தது, இதெல்லாமே அவருக்கு ஓரளவுக்கு கெட்ட பேரை உண்டாக்கியிருக்கு. அதனால் இனிமேல் ஒரு நிறைய விஷயங்களை சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் அவருக்கு வரும்னா கூட, பாஜக எதிர்க்கிறதுனால பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகிறத கூட கொஞ்சம் வாங்குவாருன்னா கூட, அவருடைய ஓட்டுகள் திமுக பிடிக்காத ஓட்டுகள்லாம் வாங்குவார்னா கூட களப்பணி பண்ணாலே தவிர இவருக்கு அந்த வாக்குகள் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ விரைவாக களத்துக்கு வராரோ அவ்வளோக்கு எவ்வளோ அவருக்கு நல்லது. மக்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ உரையாடல் நடத்துகிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ அது அவருக்கு நல்லது. திரும்பவும் சேலத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இந்த சேலம்ங்கிறது ஏதாவது பாயிண்ட்டை குறிக்குதா, இல்லை அவங்களுடைய முதல்லயே ஒரு பட்டியல் வெளியிட்டு இருந்தாங்க, சேலத்தில் போகிறது தான் மாற்றி கரூருக்கு வச்சாங்க, அதனால மறுபடியும் சேலத்திலே தொடங்குறாரா? சேலம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான டவுனாக இருக்கிறதுனால அதை ஆரம்பிக்கலாம். அதில் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை நான் ஒன்றும் பார்க்கல. இன்ஃபேக்ட் கரூருக்கு போகிறதே கூட அவங்க டிசம்பர் மாதம் தான் போகிறதா இருந்தாங்க. அதே அட்வான்ஸ் பண்ணி முன்னாடியே போயிட்டாங்க. அதுக்கான காரணத்தை எதுவும் அவங்க சொல்லவே இல்லை ஆக்சுவலாக வந்து. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து சேலமோ அது மதுரையோ திருச்சியோ கோயம்புத்தூரோ இல்லை வேறு எந்த ஊரோ இருந்தாலும் சரி, அவர் இமீடியட்டாக பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது, மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எடப்பாடி அவர்களுடைய பாயிண்ட், அவருடைய தொகுதி இருக்கிற இடம் சேலம், அதனால தான் மறுபடியும் சேலம் போகிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இல்லை, அந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவர் போவார்னு தோணலை எனக்கு. அதாவது எடப்பாடியோட தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படி எனக்கு தோணலை. எல்லா மாவட்டங்களுக்கும் போகிறதுனால அவர் வந்து இந்த சேலம் மாவட்டத்தையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். எடப்பாடிக்காக அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ஆக்சுவலாக. அதனால் வந்து அவர் பயணம் போக வேண்டியது அவசியமாக இருந்தது ஆக்சுவலாக, கட்டாயமாக இருந்ததுனால அது ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளேயே அவர் முடங்கி இருக்க முடியாது. கட்சியை வந்து அவர் போனால் தான் கீழ் லெவல்லையும் கட்சி பேசப்படுற ஒரு விஷயமா மாறும் ஆக்சுவலாக. அதனால் அவருக்கு பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இப்போ அவருடைய முந்தைய பயணங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட கட்டுக்கடங்காத கூட்டங்கள் தான், பெரிய அளவில் கூட்டம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. இப்போது இந்த கரூர் சம்பவம் அந்த கூட்டத்தை வந்து குறைக்குமா, பாதிப்பு ஏற்படுத்துமா, இல்லை முந்த மாதிரி அவர் பிரச்சாரம் பண்ண முடியுமா? இல்லை, அவருக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு திரண்டு வருவாங்க, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் முந்தி மாதிரி வந்து ரொம்ப நேரம் லாங் ஸ்டாண்டிங் நிற்பாங்களா, கூட்டத்துக்குள்ளே போய் நிற்பாங்களா, கொஞ்சம் ஓரம் ஒதுங்கி நிற்பாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு தான், பயத்தோடு தான் போடுவாங்க. ஏன்னா ஸ்டாம்பீடெல்லாம் என்ன பண்ணுறது. அதனால் பெண்கள் குழந்தைகள்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க வரத்துக்கு. அவங்க அவரோட ரசிகர்களாக இருந்தால் கூட வரத்துக்கு யோசிப்பாங்க. மற்றவங்கள்லாம் வந்து வருவாங்க, அவர் ரசிகர்கள் கைவிட மாட்டாங்க. பொதுவாக ஒரு நடுநிலையாக இருக்கிறவங்க கூட பார்க்கறதுக்கு வருவாங்க. பட் அந்த கூட்டத்தில் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு தான் கொஞ்சம் வருவாங்க. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஏன்னா கூட்டத்தை பார்த்து ஒரு பயப்படுற ஒரு மனோபாவம் இப்போ வந்திருக்கும். 41 பேர் இறந்து போடுறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் அவங்க ரசிகர்கள் வருவாங்க, மற்றவங்கெல்லாம் நடுநிலையாளர்கள் வருவாங்கன்றது கொஞ்சம் டவுட். இப்போது பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டு என்ன வச்சாங்க அப்படின்னா, இவர் வந்து மல்டிபிள் பிளேஸில் அவர் வந்து இருக்கணும், நிறைய இடத்துல மக்களை சந்திக்கணும், ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடங்கிறது தான் கூட்ட நெரிசலை ஏற்படுத்துதுன்னு பெரிய அளவில் குற்றச்சாட்டாக வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வர செய்திகள் பார்த்தா சேலத்துலையும் அதே மாதிரி ஒரு இடத்துல தான் சந்திக்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. இது எப்படி விஜய் இதை புரிஞ்சிக்கலையா இந்த பிரச்சனையை? இல்லை, அவரை வந்து அவர் நேரம் கருதி உள்ள நிறையா டிஸ்ட்ரிக்ட்டு போகணுன்றதுனால முதல் கட்டத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு இடத்துல தான் பண்ணுறார். ஒரு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண பிறகு அவர் ப்ராபபிளி வந்து ஒரு வேன்லேயோ இதுலேயோ பயணம் போகும்போது எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஒருவேளை. அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணுவார். முதல்ல வந்து இப்போ மாவட்டமாக போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் போகிறதுல கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கு போனாலுமே அந்த மாவட்ட செயலாளரை வந்து அறிமுகப்படுத்தணும். ஆக்சுவலாக அவர் அறிமுகப்படுத்தவே மாட்டேன்றார். கட்சிக்காரங்க ஒன்றிய செயலாளர் இருந்தாலும் அறிமுகப்படுத்தவே மாட்டேன்றார். அது அவர் பண்ணுற பெரிய தப்பு. அவர் அறிமுகப்படுத்தினால்தான் லோக்கல் அவர்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், லோக்கலில் இருக்கிற மக்களுக்கும் யார் நம்ம கட்சியில் இருக்காங்கன்னு தெரியும். அது கூட தெரியாத இப்போ இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றார். அதுவே லோக்கலில் அது மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு போனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், கட்சிக்காரர்களை வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிற மாதிரி பேசணும், அப்புறம் குறித்த நேரத்துக்கு போகணும், அப்புறம் கூட்டத்தை ரொம்ப நெருக்கடியாக கூட்டத்தை சேர்க்கக்கூடாது. பல விஷயங்கள் இது மாதிரி இருக்குது. அப்புறம் பல விஷயங்களில் அவருடைய ஸ்டாண்டை தெளிவுபடுத்தணும், இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து பல விஷயங்கள் அவர் பண்ண வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. அதனால் எவ்வளோ தூரம் அவர் பண்ணுறாரோ அவ்வளோ தூரம் அவருக்கு நல்லது ஆக்சுவலாக. அதனால் அவருடைய முக்கியமாக கீழே கட்டுமானங்களை அவர் உருவாக்கணும். அவர் இந்த எஸ்ஐஆர்லாம் அவங்க ஆட்கள் வந்து உற்சாகமாக ஈடுபடுறாங்களா தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுற இளைஞர்களை வந்து கரெக்டாக கூட்டின்னு வந்து அவங்கள வாக்காளர்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அது எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்து அவங்கள சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது வந்து அவங்க கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா, அவங்க இளைஞர்கள் வந்து அதில் ஆர்வம் காட்டாத இருந்தாங்கன்னா நாளைக்கு ஓட்டு போட முடியாது. அதனால் எஸ்ஐஆரில் கூட அவங்க ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியல. அதனால் இந்த விஷயங்கள்லாம் அவங்க எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பல விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணினாங்கன்னா கொஞ்சம் எலெக்ஷன்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க எப்படிப்பட்ட கேண்டிடேட்டை தயார் பண்ணுறாங்க, அவங்க அதிமுக கேண்டிடேட்டோட பணபலத்தில் மோதுற அளவுக்கு பண வசதியோடு இருக்காங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இவங்க பண உதவி பண்ணுவாங்களா இவங்க கட்சியிலேருந்து, இந்த மாதிரி பல விஷயங்கள். அதனால் மொத்தத்தை இவருடைய முகம்தான் வந்து முதலீடாக இருக்குது.
வாக்கு வங்கியில் இவரோட முகம்தான் முதலீடாக இருக்குது. அந்த முதலீட்டை எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறாருன்றது தான் முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக. விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இன்று வரைக்கும் பெரிதாக கூட்டணிகள் அப்படிங்கிறத இவர் சிறப்பு பொதுக்குழுலையும் சரி அறிவிக்கிறாரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்ன ஏற்றுக்கிறவங்க தான் கூட்டணி, அப்புறம் கூட்டணியை ஏற்றுக்கக்கூடிய முடிவு வந்து விஜய் தான் எடுப்பார், இது எல்லாமே வருது. ஆனால் பெருசாக எந்த கட்சிகளும் இது வரைக்கும் வரல, இது ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்கிறாங்களே அது? ஆமாம், நிச்சயமாக வராது வந்து ஒரு பின்னடைவு தான். ஏன்னா அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு அன்டெஸ்டடாக இருக்காரு. அவர் ஓட் பேங்க் என்னவா இருக்குன்னு யாருக்கும் தெரியல. இப்போ திமுக அணியில் இருக்கிற கட்சிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னே தெரியல ஓட்டு வரதுக்கான. ஆனால் அவருக்கு ஓட்டு வரதுக்கான வழிகள் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த வழிகளில் அவருக்கு ஓட்டு வந்து சேருமான்றது கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் வந்து அன்டெஸ்டடாக இருக்கார் அப்படின்னு. 5% வாங்குவாரா, இல்லை 15% வாங்குவாரா, இல்லை 25% வாங்குவாரா? ஆதவ அர்ஜுனா கேட்டால் சொல்கிறாரு, நாங்கள் 26% வரையும் ஓட்டு வச்சுருக்கோம், நாங்கள் ஏன் அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு அவர் கேட்குறாரு. இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் டெஸ்ட்டு, அதெல்லாம் வாக்கு வங்கியில் எலெக்ஷன் நடந்தால் தான் உறுதியாகும். நீங்கள் 15% ஓட்டு கூட வாங்கலாம், பட் எத்தனை சீட் வாங்குவீங்க? தேஜேஸ்வரி பீகாரில் 23% ஓட்டு வாங்கினார், 25 சீட் தான் வாங்கினார். 8% காங்கிரஸ் ஓட்டு வாங்கிச்சு, 6 சீட் தான் வாங்கினாங்க. 2% ஓட்டு வாங்கின ஓவைசி 5 சீட் வின் பண்ணியிருக்காரு. நீங்கள் வாங்குகிற பர்சன்டேஜுக்கும் ஜெயிக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு பர்சன்டேஜ் கூட வரலாம், நம்பர் ஆஃப் சீட்ஸ் வருவா வராதுன்னு தெரியாது. அப்போ அவர் கூட சேர்ந்து நம்ம தோத்தா என்ன பண்ணுறது? ஒரு தொகுதியில் நீங்கள் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் குறைஞ்சபட்சம் ஒரு 1.25 லட்சம் ஓட்டுலேருந்து 1.5 லட்சம் வரையும் ஓட்டு வாங்கினா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு 4 பேர் 5 பேர் போட்டி போகிற இடத்துல நீங்கள் வந்து வெறும் உங்கள் ஓட்டு 50,000 தான் அப்படின்னா, ஒரு தொகுதியில் உங்களுக்கு 50,000 ஓட்டு 30,000 ஓட்டு இருக்குன்னா, நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா கூட ஒரு 20,000 30,000 வரும். பெரிய கூட்டணியாக இருந்தால் இன்னும் 8.25 லட்சத்தை ரீச் பண்ணுவீங்க நீங்கள். பட் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலேயே வந்து எவ்வளோ வாக்காளர்கள் உங்கள் ரசிகர்கள் இருக்காங்கன்னே தெரியல. நீங்கள் சொல்லலாம், பட் அது நிரூபிச்சா தான் முடியும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆங்கிளில் மற்ற கட்சிகள்லாம் வரத்துக்கு தயங்குறாங்க ஆக்சுவலாக. ஒன்று அவர் அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்காரு, ரொம்ப ஜூனியராக இருக்கார், அவரை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு தயக்கம். ஈகோ கிளாஷ். இப்போ தேமுதிக பிரேமலதாக்கெல்லாம் ஈகோ கிளாஷ், அதில் விஜய்கிட்ட போவாங்கன்னா ஈகோ. அன்புமணிக்கெல்லாம் ஈகோ கிளாஷ் இருக்கும். நம்ம வந்து அரசியல் ரொம்ப வருஷமாக இருக்கோம், நம்ம மந்திரியாக இருந்தோம், இவர்கிட்ட போய் நம்ம எதுக்கு சீட்டுக்கு கையேந்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த ஈகோ கிளாஷ்னாலே நிறைய பேர் போகாது இருப்பாங்க. நான் சீனியர், நீ இப்போ தான் வந்திருக்கேன்ட்டு. அதே சமயம் அவருக்கு என்ன ஓட்டு வங்கியில் இருக்குது அப்படின்னு அதுவும் தெரியாது. இவர் கூட போய் இருக்கிறது நம்ம விட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்படி ஒரு எண்ணமும் இருக்கும். அதனால் அவர் கூட போகிறத பற்றி இன்னும் கொஞ்சம் தேர்தல் நெருக்கத்தில் வேறு வழி இல்லைன்னா, இப்போ தினகரனுக்கு அது ஒண்டி தான் ஆப்ஷனாக இருக்குது. அவர் திமுகட்ட போக முடியாது, அவர் போனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அதே சமயம் வந்து அதிமுகவையும் இருக்க முடியாது, பாஜக தனியாக இருந்தால் போகலாம். ஸோ அவருக்கு தனியாக பாஜக இருக்குன்னு தெரியாது. இப்போ இருக்கிறதுல விஜய் மட்டுமே ஒரே ஆப்ஷனாக இருக்கார். அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ புதிய தமிழகம் போன்றவர்கள் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களாம் வந்து தேர்தல் நெருக்கத்தில் தான் போவாங்க. இப்போ நேற்றைய தகவல்கள் சொல்கிறாங்க, அதிமுக தாவேகா மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க கூட்டணி தொடர்பாக அப்படின்னு நல்லா செய்திகளில் பார்க்க முடியுது. அப்படி ஏதாவது நடந்ததா சார்? இல்லைங்க, இது பேச்சுவார்த்தை நடக்கிறது வந்து நான் தான் சொன்னேன். இந்த பிரேமலதா உதயகுமார் பார்த்தது கூட எங்கள் அம்மா செத்ததை விசாரிக்கிறதுக்காக வந்தாருன்னு சொல்லிட்டாங்க. வேறு யாருக்குமே வாசன் தான் போய் எடப்பாடியை பார்த்தாரு. வேறு யாரும் பாமக அன்புமணியில் யாரையும் போய் பார்க்கல. அவர் வேறு எந்த கட்சிக்காரர்களையும் அவங்க சந்தித்த மாதிரி எதுவும் தெரியல. தற்சமயத்துக்கு வந்து யாரும் வரல. அவங்க இப்போ முதல் பாயிண்ட் என்னென்னா, அதிமுகவை பொறுத்த மட்டும் பிரிந்திருக்கிற அதில் விலக்கப்பட்டவங்கள மறுபடியும் சேர்க்கணும். அது பாஜக ப்ரெஷர் பண்ணுறாங்க. அது பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் பார்வையில் அதிமுக ஒன்றுபட்டுதுன்னா அதுக்கு ஒரு வாக்கு வங்கியில் கொஞ்சம் இன்க்ரீஸ் வரும். ஏன்னா ஒன்றுபட்டாங்க அதிமுகன்ற ஒரு பேரே வந்து அதுக்கு ஒரு குட்வில்லை உருவாக்கும் ஆக்சுவலாக. அதை முதல்ல பண்ணுங்கன்னு பாஜக சொல்கிறாங்க. அதையே வந்து எடப்பாடி பண்ண மாட்டேன்றார். அதுதான் பிரச்சனை. மற்ற கட்சிகளும் வரமாட்டேன்றாங்க அதிமுக பலவீனமாக இருக்குன்ட்டு. ஒருவேளை பாஜக இனிமேல் அமித்ஷா அடுத்த வாட்டி வரும்போது, அவங்க இப்போ பீகார் தேர்தல் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவங்க வெஸ்ட் பெங்கால் தான் அவங்களுக்கு முக்கியம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் நேரம் இந்த தமிழ்நாடு விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். இந்த அமித்ஷா அவர்கள் எப்படியாவது விஜய கூட்டணி கொண்டு வந்துருவார் அப்படின்னு எடப்பாடி நம்புறாரு சார். ஏன்னா இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டதுலேருந்து அப்படிதான் ஒரு பார்வை பரவலாக முன்வைக்கப்பட்டது. அவங்களே கூட சொன்னாங்க, நீங்கள் வந்து இது மாதிரி வந்துருங்க, எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்க, அமித்ஷா காப்பாற்றிடுவார் நல்லா. அப்படி ஏதாவது இப்போ நிலவரம் இருக்கா? ஏங்க இது என்னங்க ஊழல் வழக்காது சிபிஐக்கு பயப்படுறதுக்கு? இது ஊழல் வழக்காது. இது ஊழல் வழக்காருன்னா சிபிஐக்கு பயப்படலாம். இது ஊழல் சம்மந்தப்பட்டது இல்லையே. ஒரு பொதுக்கூட அவர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் 41 பேர் ஸ்டாம்பீடில் இறந்து போயிட்டாங்க. அது யார் காரணம்? அவங்கள கேட்டால் வந்து திமுக சதி பண்ணிடுச்சுன்றாங்க. அதுக்காக சிபிஐ விசாரணை கோரினாங்க. கோர்ட்டும் ஒதுக்கிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கோரலை, வேற ஒருத்தர் கோரினார். அவங்க சிபிஐ விசாரணை கோரலை, உயர்மட்ட குழு தான் கோரினாங்க. அதையும் வந்து கோர்ட் ஒத்துட்டாங்க வச்சுக்கோங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்ன வந்து, சிபிஐ காட்டி விஜயை பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சிபிஐக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் விஜய்க்கு இல்லை. இவர் மேலே என்ன குற்றம் சாட்ட முடியும் நீங்கள்? அதனால் வந்து இவர் சிறையில் போடுறதோ அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. நீங்கள் அவர் மேலே கை வச்சிங்கன்னா அவருக்கு இன்னும் புகழ் சேருமே தவிர குறையாது ஆக்சுவலாக. அது தப்பான ஒரு விஷயம். ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அவர் மேலே கேஸே போடல பார்த்துக்கோங்க. ஏன்னா அவர் கேஸை போட்டு அவர் பெரிய ஆளாக்க வேணான்னு பேசாமல் விட்டு வச்சுருக்கான்.
அவர் மேலே கேஸ் போடணும் ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ சிபிஐ காமிச்சலாம் அவரை பயமுறுத்த முடியாது. அதனால் அவர் வந்து இண்டிபெண்டாக தான் முடிவெடுப்பார். அவர் நினைக்கிறாரு பாஜக கொள்கை எதிரின்ட்டு, அதனால் அவர் போக மாட்டேன்றாரு. ஒருவேளை கடைசி கட்டத்தில் திமுக நம்ம சேர்ந்தால் தான், நம்மளாம் ஒன்று சேர்ந்தால் தான் திமுக தோக்கடிக்க முடியும்னு நினச்சாருன்னா, அப்படியே பாஜக அதிமுக இருக்கிற அணியில் போனாருன்னா அதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி போனாருன்னா அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜாக இருக்கும். இந்த காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? ஏன்னா செல்வ பெருந்தகை இல்லைன்னு சொல்லிட்டாரு, அது வதந்தினா தான் எடுத்துக்கலாம். ஆனால் ஜோதிமணி அவர்கள் சொல்கிறாங்க 10 வருஷம் தொடர்புலாம் இருக்குது காங்கிரஸுக்கோ விஜய்க்கோ அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி வதந்தி தானே? அது 2009 ராகுல் காந்தியை போய் பார்த்தார் சார் விஜய். அதெல்லாம் அப்போ வந்து இருக்கிறது தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பார்த்தாருன்றது உண்மை தான். அதுக்கப்புறம் எப்பாவது நடுவில் சந்திச்சிருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவார். அவர் மோடியை கூட தான் பார்த்தாரு 2014 கோயம்புத்தூரில் வச்சு. அதனால் அது பாயிண்ட் அது இல்லை. காங்கிரஸை பொறுத்த மட்டும் திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் இதை கிளப்பிவிடுறாங்க ஆக்சுவலாக. அங்கே அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ்காரங்களுக்கு என்னென்னா, அங்கே இருக்கிற கிறிஸ்துவ மீனவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜய் நம்ம அவங்க கூட இருந்தால் விஜய்க்கு ஓட்டு போட்டு நமக்கு ஓட்டு வரும், அவங்க வின் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. எங்கே காங்கிரஸ் இருக்கோ, எந்த நீல காங்கிரஸ் இருக்கோ அந்த அன்றைக்கி தான் மைனாரிட்டியில் ஓட்டு போடுவாங்க. விஜய் நம்பி விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது கன்னியாகுமரி காங்கிரஸுக்கு புரியுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. அவங்க என்ன இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை விஜயோட ஒரு கூட்டணி வச்சா கேரளாவில் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேரளாவில் வந்து விஜய்க்கு ஒரு செல்வாக்கு. நான் கேட்குறேன், செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறேன். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டிலே விஜய்க்கு செல்வாக்கு என்னன்னு நீங்கள் இப்போ பேசி நடந்துட்டு இருக்கும்போது கேரளாவில் எப்படி செல்வாக்கு நீங்கள் அளவிடுறீங்க? நீங்கள் அவர் இருந்தால் வின் பண்ண முடியும் எப்படி சொல்கிறீங்க? தமிழ்நாட்டிலே அவருடைய செல்வாக்கு அன்டெஸ்டட்னு போட்டு என்னன்னு தெரியாத இருக்குது. அப்போ கேரளாலேயோ புதுச்சேரியிலையோ அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? குறிப்பாக கேரளாவில் இன்னொரு லாங்குவேஜ் பேசுகிற மாநிலத்தில் அவருக்கு என்னங்க இருக்க முடியும்? அவருடைய படங்கள் சிலது பேன் இண்டியா போயிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்குன்னு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ரசிகர்கள் அவருக்கு இருப்பாங்களா? இங்கேயே நமக்கு அவருடைய ஓட்டு வங்கி என்னன்னு கணிக்க முடியல. அப்புறம் அங்கே அவருக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கும்? அதை போய் காங்கிரஸ் நம்பின்னு அதை போக முடியுமா? இங்கே திமுகவோட இருந்துட்டு 9 பார்லிமெண்ட் உறுப்பினர் வாங்குறீங்க, 3 தேர்தலை வெற்றியை பார்த்துட்டு இருக்கீங்க. இருக்கிற இடத்த விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட முடியுமா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிறதும் போயிடும், பறக்கிறதும் போயிடும். அதனால் இந்த வரப்போகிற அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மைனாரிட்டி ஓட்டெல்லாம் விஜய்க்கு காங்கிரஸ் திமுக அணியில் இருக்கும்போது அங்கே போகிறதுக்கான சான்ஸே கிடையாது. அது திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் வரும். அது நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.